இந்த புனிதமான ரமலான் மாதத்துல நோன்பு நிறைய நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாசம் இது. நிறைய பேர் நோன்பு வைக்கிறாங்க, தவறாம நோன்பு வச்சிடுறாங்க, அந்த 5 நேரம் தொழுறாங்க, அவ்வளவுதான், அதோட நோன்போட கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. நைட்டு ஒரு தராவி போயிடுறாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு. பாக்கி டைம் ஃபுல்லா வீணான டயத்துல பொழுது போக்குறாங்க. டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது விளையாடிட்டு இருக்கிறாங்க. பொழுதுபோக்கா வீட்டில் உட்காந்து பெண்கள்லாம் சேர்ந்து ஏதாவது விளையாடுறாங்க. இந்த மாதிரி வீணான பொழுதுகளை தான் போக்கிட்டு இருக்கிறாங்க. நோன்பு அப்படிங்கிறது வெறும் தொழுகைக்கான பயிற்சி மட்டும் இல்லை. அதான் 5 வேளை தொழுகிறது எல்லா காலமும் இருக்குது. பட் நோன்புல மட்டும் நீங்க 5 வேளை தொழுகிறது எக்ஸ்ட்ரா அடிஷனல் திராவி தொழுகிறோட நோன்புல பலன்கள் முடிஞ்சு போறதில்லை. அதிகமான தொடர்பு குரானோட ஏற்படுத்துங்க, நல்ல விஷயங்களை சிறப்பு பண்ணுங்க. இதை சில பேர் தூங்கிட்டா மட்டும் தூக்கத்து வணக்கம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு ஒரே தூங்கிட்டே இருக்காங்க. அதுவும் பண்ணாதீங்க. தூக்கம் நல்லதான், வணக்கம் நல்லா சொன்ன சலுகை தான். பட் 24 நம்ம தூங்கியே கிடைக்கவும் கூடாது. ஸோ நோன்புல எவ்வளவுக்குள்ள நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ, கொள்ளையடிக்க முடியுமோ, அதுக்கான முயற்சி ஈடுபட்டு நிறைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி பெறட்டும். ஆமீன்.